ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம ஸ்கூல் எஜுகேஷனுக்காக மட்டும் 48,534 கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த 48,534 கோடி ரூபாயில் எவ்வளோ ரூபாய் எந்தெந்த துறைக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பள்ளி உள்கட்டமைப்பு நவீனமயமாக்கல். பள்ளி உள்கட்டமைப்பில் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்துக்காக வந்து அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக 2009 கோடி ரூபாய், அதாவது ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் அதுக்கு கீழே 2009 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. நவீன மாவட்ட நூலகம் இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அமைக்க போகிறாங்க அப்படின்னா, கோவை, திருச்சி, கடலூர், சேலம், திருநெல்வேலி. இந்த டிஸ்ட்ரிக்டில் நவீன நூலகம் அமைக்க போகிறாங்க. இதுக்காக 902 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மாணவர் நலன் மற்றும் ஊட்டச்சத்து திட்டம். இதில் மாணவருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல, புக்ஸு, பேகு, அதே மாதிரி யூனிஃபார்மு. இதுக்காக மட்டும் 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அதுக்காக ஒரு 600 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பழங்குடியினர் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த பள்ளி விரிவாக்கத்துக்காக 400 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒருங்கிணைந்த கல்வி மற்றும் மாநில நிதி உதவி. இது என்ன விஷயம்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடிக்கடி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு முரண்பாடுகள் போயிட்டே இருக்கும். இந்த மத்திய அரசு மாநில அரசுக்குன்னு எஜுகேஷனுக்காக ஒரு நிதி உதவியை கொடுத்துட்டே வராங்க. இப்போது இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த முரண்பாடுகள்னால மத்திய அரசு மாநில அரசுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறதில்ல. அவங்க ரிலீஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்காக அந்த செலவினத்தை எல்லாத்தையும் நம்ம மாநில அரசே ஏற்றுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சுமூகமாக பேசி முடிச்சுட்டா நமக்கு ஆல்மோஸ்ட் 2500 கோடி ரூபா. இவங்களோட முரண்பாடுகள்னால நம்ம மாநில அரசே எவ்வளோ செலவு பண்ணுது அப்படின்னா 2500 கோடி ரூபா செலவு பண்ணுது. இவங்க 2 பேரும் சுமூகமாக பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னா மாநில அரசுக்கு 2500 கோடி ரூபா மிச்சம். ஸோ அதோட அந்த எக்ஸ்பென்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில். அதே மாதிரி இந்த அடிப்படை செயல்பாடுகள் மற்றும் ஆசிரியர் ஊதியம். அடிப்படை செயல்பாட்டுகள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் செலவு பண்ணுறாங்க. பட் ஆசிரியரோட சேலரி இதுக்காக மட்டுமே ஆல்மோஸ்ட் டோட்டல் பட்ஜெட்டில் 80% வந்து உங்களுக்கு ஆசிரியரோட சேலரி மற்றும் அடிப்படை செயல்பாடுகள் மட்டுமே செலவு பண்ணுறாங்க. பட் இந்த அமௌண்ட்டு போகிறத பற்றி இல்லை, மற்ற பள்ளி மேம்பாட்டுக்கான அந்த ரிசர்ச், இன்னோவேஷன், டெவலப்மெண்ட், இதுக்காக லேபு, இதுக்காக செலவு பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நம்மளோட பள்ளியோட ரிசர்ச்